من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، وقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذ قال اللهم إن كان هذا هو الحق من عندك فأمطر علينا حجارة من السماء أو ائتنا بعذاب أليم وما كان الله ليعذبهم وأنت فيهم وما كان الله معذبهم وهم يستغفرون. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய புகழ் அனைத்தும், சலாத்தும் சலாமும் நமது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீது உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும்போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ரப்புல் இஸ்ஸத் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு உதயமாகிய இந்த வசந்த மாதம் உலகத்திலே வரலாற்று நெடுகில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மிக அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு மாதமாக, சந்தர்ப்பமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிக அதிகமாக ஸலவாத்து சொல்லப்படுகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் ஈமானுடைய அடிப்படைகளில் ஒன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்வது, அவர்கள் மீது அன்பு வைப்பது, அவர்களை பின்பற்றுவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரிந்து வைத்துக் கொள்வது. ஒரு மனிதன் எந்த அளவு இந்த உலகத்துக்கு முன்மாதிரியாக, உலகத்துக்கு வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரிந்திருப்பாரோ அந்த அளவு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவராக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவராக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடியவராக ஒரு முஃமின் மாறிவிடுகிறார். ஒரு சமூகத்துக்கு அனுப்பப்பட்ட நபியை, ரசூலை ஒரு சமூகம் தெரிந்திருக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், முன்மாதிரிகள், நமூனாக்களை அறிந்திருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனினூடாக எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். எந்த சமூகம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ரசூல்மார்களை, நபிமார்களை பற்றி தெரிந்து கொள்ளவில்லையோ அந்த சமூகத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பழித்து பேசுகின்றார், இழிவாக பேசுகின்றார், கேவலமாக பேசுகின்றார். கண்ணியமானவர்களே, இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம், அறிந்து கொள்வதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம்.
குற்றம் கிடையாது. ஆனால் நாம் அறிய வேண்டிய விடயங்களை அறிந்ததன் பின்பு அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பற்றி ஒரு மனிதன் தெரிந்திருப்பது, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அறிந்து கொள்வது, உலகத்தில் அல்லாஹ்வினாலும் அவனுடைய தூதரின் மூலமாக உலகத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்வது, 3 அடிப்படை ஒரு முஸ்லிமுடைய கடமையாக. அதனால்தான் ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையை விட்டு விடைபெற்று கபரிலே அவர் வாழ்கின்ற போது கபருடைய வாழ்க்கையில் அவரிடத்தில் தொழுகையை பற்றியோ நோன்பை பற்றியோ கேட்கப்பட மாட்டாது. கபரிலே கேட்கப்படுகின்ற கேள்வி, மன் ரப்புக், உனது ரப்பு யாரு? வமன் நபியுக், உன்னுடைய நபி யாரு? வமா தீனுக், உன்னுடைய மார்க்கம் என்ன என்ற 3 கேள்விகள் தான் கபரிலே கேட்கப்படும். அந்த கேள்விகளை கேட்பதற்கென்றே அல்லாஹ் மலக்குமார்களை படைத்து வைத்திருக்கின்றார். இதை கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பேசுவது, படிப்பது, வாசிப்பது, எழுதுவது என்பது சாதாரணமான ஒரு விடயம் கிடையாது. அது ஈமானுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. எந்த சமூகம் நபிமார்களை பற்றி படிக்கவில்லையோ, நபிமார்களுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ளவில்லையோ, நபிமார்களுடைய வரலாற்றை கற்றுக்கொள்ளவில்லையோ, அந்த சமூகம் அல் குர்ஆனில் மிக கேவலமாக பேசப்படுகிறது. அல்லாஹ் தஆலா கேட்கிறார், அம் லம் யஅரிஃபு ரசூலஹும் ஃபஹும் லஹு முன்கிரூன். இந்த மனிதர்கள் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட ரசூலை, அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபியை பற்றி அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்களா? கற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றார்களா? தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்களா? ஃபஹும் லஹு முன்கிரூன். அந்த நபியை அவர்கள் மறுக்கின்றார்களா, நிராகரிக்கின்றார்களா? ஏன் அவர்கள் அந்த நபியை பற்றி கற்றுக்கொள்ளவில்லை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்ளாமல் இருப்பதை மடமை என்று அல்லாஹ் பேசுகின்றார். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்தை, நபித்துவத்தை, ரிசாலத்தை மறுப்பதற்கு சமன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசிக் கொண்டிருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய அடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அனுப்பப்பட்ட ஒரு ரசூல் கிடையாது. முஃமின்களுக்கு மாத்திரம் நலவை நாடக்கூடிய ஒரு நபியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பவில்லை. மாறாக இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தாக, இந்த உலகத்துக்கு அருளாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறார். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, இந்த உலகத்துக்கு உங்களை நாங்கள் அனுப்பி இருப்பதெல்லாம் ரஹ்மத்தாக மாத்திரம்தான். ரஹ்மத்தாக அனுப்பி இருக்கின்றோம். அந்த ரஹ்மத் என்ற பதத்திலிருந்து தான் அல்லாஹ்வை நாங்கள் ரஹ்மான் என்றும் ரஹீம் என்றும் வர்ணித்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய அடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு, முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், உலகத்தில் இருக்கின்ற ஏனைய உயிரினங்கள், உயிரற்ற வஸ்துக்கள் எல்லாவற்றுக்கும் நபியாக, ரஹ்மத்தாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார். எப்படி அல்லாஹ் தஆலா முழு உலகத்துடைய ரப்பாக இருக்கின்றானோ, முழு உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடியவனாக, முழு உலகத்திலும் அதிகாரம் செலுத்தக்கூடியவனாக, முழு உலகத்திலும் தன்னுடைய கட்டுப்பாட்டின் மூலமாக கட்டுப்படுத்தக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கின்றானோ, அது போன்று அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்திற்கு ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறார். குர்ஆனுடைய ஆரம்பம் என்ன சொல்கிறது? அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் சொந்தமானவன் அல்ல, அகிலத்தாருக்கே அவன் இரட்சகன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குர்ஆனுடைய ஆரம்பம் சொல்கிறது ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் அகிலத்தாரின் இரட்சகன். குர்ஆனுடைய கடைசி சூரா என்ன சொல்கிறது? ரப்புன் நாஸ், மலிக்குன் நாஸ், இலாஹின் நாஸ், உலக மக்களின் இரட்சகன். முஸ்லிம்களுடைய ரப் என்று அல்லாஹ் தன்னை வர்ணிக்கவில்லை. உலகத்துக்கே நான் ரப்பாக இருக்கிறேன், உலகத்துக்கே
உலகத்திற்கே நான் இறைவனாக இருக்கின்றேன், உலகத்தை ஆளக்கூடிய ஆட்சியாளனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தன்னை வர்ணித்திருப்பதை போன்று அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலகத்திற்கே அருளாக, உலகத்திற்கே ஒளியாக, உலகத்திற்கே அன்பாக நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களிலே குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய அடியார்களே, யாரெல்லாம் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்தில் ஏற்றுக்கொண்டார்களோ, நம்பினார்களோ, பின்பற்றினார்களோ, அவர்களுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தாக உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். உலகத்தில் யார் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவர்களுக்கும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ரஹ்மத்தாக வாழ்ந்திருக்கிறார்கள். கனிவாளர்களே, இந்த உம்மத்திலே முஸ்லிமாக பிறப்பது, ஒரு மனிதன் முஸ்லிமாக வாழ்வது அல்லாஹ்வுடைய அருளாக இருப்பதை போன்று, முஸ்லிம் அல்லாத ஒருவர் இந்த சமூகத்தில் ஒரு மனிதராக உலகத்திலே அவர் பிறந்திருப்பது, அவர் எந்த மார்க்கத்தை பின்பற்றினாலும் இந்த உம்மத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திலே ஒரு மனிதனாக பிறந்திருப்பது அதுவும் ரஹ்மத். கனிவான அல்லாஹ்வுடைய என்ன காரணம் என்றால், ஏனைய சமூகம் நபிமார்களை நிராகரித்த சமூகத்தை ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் அழித்திருக்கிறார். காற்றின் மூலமாக, மலைகளின் மூலமாக, கற்களின் மூலமாக, தண்ணீரின் மூலமாக, சப்தத்தின் மூலமாக, அதுபோன்று இன்னும் சில சமுதாயத்தினர்களை அல்லாஹ் உருமாற்றம் செய்திருக்கிறார். மனிதர்களாக வாழ்ந்தவர்களை மிருகங்களாக மாற்றியிருக்கிறார். மனிதர்களாக வாழ்ந்தவர்களை பன்றிகளாக, குரங்குகளாக மாற்றியிருக்கிறார். ஆனால் இந்த உம்மத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்தியவர்களை கூட, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை கூட அல்லாஹ் மிருகங்களாக மாற்றவில்லை. ஒட்டுமொத்த சமூகத்தையும் அல்லாஹ் அழிக்கவில்லை. இது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாக அமைகிறது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த குறைஷிகள் நபி அவர்களுக்கு அநியாயம் செய்தவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கல்லால் அடித்தவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரத்தத்தை ஓட்டியவர்கள், இவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆவை செய்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் அந்த துஆவை பேசுகிறார். என்ன துஆ? குறைஷிகள் விளங்கியிருந்தார்கள், இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களை அவர்களுடைய சமூகத்தினர்கள் பொய்ப்பித்த நேரத்தில், நிராகரித்த நேரத்தில் அல்லாஹ் வானத்திலிருந்து மழை துளி பொழிவதை போன்று கற்களை பொழிய வைத்து அவர்களை அழித்திருக்கிறார், தண்ணீரின் மூலமாகவும் அவர்களை அழித்திருக்கிறான் என்று குறைஷிகள் கூட, குறைஷி காபிர்கள் கூட ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அதனால் என்ன சொன்னார்கள்? அல்லாஹும்ம இன் கான ஹாதா ஹுவல் ஹக்க மின் இன்திக், யா அல்லாஹ், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் சொல்வதை போன்று ஒரு உண்மையான ரசூலாக இருந்தால், உண்மையான நபியாக இருந்தால், ஃபஅம்திர் அலைனா ஹிஜாரத்தம் மினஸ் ஸமா, நாம் இந்த முஹம்மதை ஏற்றுக்கொள்ளவில்லை, நாம் இந்த முஹம்மதை நம்பவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இவர் உண்மையானவராக இருந்து நாம் இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நீ முன்னோர்களை அழித்ததை போன்று, ஏனைய சமுதாயத்தினர்களை நீ அழித்ததை போன்று எங்களையும் அழித்து விடுவாயாக என்று குறைஷிகள் துஆ செய்தார்கள். அம்திர் அலைனா ஹிஜாரத்தம் மினஸ் ஸமா, யா அல்லாஹ், வானத்திலிருந்து கற்களை பொழிய வைத்து எங்களை அழித்து விடுவாயாக. அவேத்தினா பி அதாபின் அலீம்,
வானத்தில் இருந்து கற்களை பொழிந்து எங்களை நீ அழிக்கவில்லை என்றால் முன்னைய சமுதாயத்தினர்களை நீ எப்படி அழித்தாயோ அது போன்று எங்களையும் அழித்துவிடு, இந்த முஹம்மது உண்மையானவர் என்றார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சமூகம் துஆ செய்தும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் வைத்திருக்கின்ற அன்பின் காரணத்தினால், பொருத்தத்தின் காரணத்தினால், கண்ணியத்தின் காரணத்தினால், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முபாரக்கான மேனியின் பரக்கத்தின் காரணத்தினால் அவர்கள் கேட்கும் அந்த சமூகத்தை அல்லாஹ் அழிக்கவில்லை. அல்லாஹ் என்ன சொன்னான்? வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் இந்த சமூகத்திலே வாழ்கின்ற போது, இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது இந்த சமூகத்தை நாங்கள் அழிக்க மாட்டோம். இந்த சமூகத்தை நாங்கள் அழிக்க மாட்டோம். அவர்கள் அழிக்க சொல்லியும் கூட நாங்கள் அவர்களை அழிக்கவில்லை. இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் ரஹ்மத்தாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டியிருக்கிறார். நபியுடைய பிறப்பை அல்லாஹ் பெருமிதமாக அல்-குர்ஆனிலே பேசுகிறார். நபியுடைய உடல் உறுப்புகளை கண்ணியமாக அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ரங்கத்தையும் வெளிரங்கத்தையும் மிக கண்ணியமாக அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனிலே பிரஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மிக கண்ணியமான வார்த்தைகளின் மூலம் அல்லாஹ் அவர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். தனக்கு சொந்தமான அல் அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று நாங்கள் சொல்கின்ற தனக்கு சொந்தமான 2 திருநாமங்களை, அல்லாஹ்வுக்கு சொந்தமான, அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமான 2 திருநாமங்களை அல்லாஹ் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெயராக அல்-குர்ஆனிலே சூட்டி வைத்திருக்கிறார். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹ் சொல்றான், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களோடு அன்பு காட்டக்கூடியவர்களாகவும் மிகவும் கருணை காட்டக்கூடியவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிற போது அல்லாஹ்வுக்கு சொந்தமான ரഊஃப் என்ற அந்த திருநாமத்தை, ரஹீம் என்ற அந்த திருநாமத்தை அல்லாஹ் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே வாழ்கின்ற மனிதர்களுக்கு மாத்திரம் ரஹ்மத்தாக அனுப்பப்படவில்லை, முஸ்லிம்களுக்கு மாத்திரம் ரஹ்மத்தாக அனுப்பப்படவில்லை. மாறாக மலக்குமார்கள், எங்களுடைய கண்களுக்கு விளங்காத வானவர்கள், மலக்குமார்களுக்கும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அல் ஆலமீன் என்ற அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்ற அந்த வார்த்தை அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து படைப்பினங்களையும் உள்ளடக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. மலக்குமார்கள் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ரஹ்மத்தை, தனது கருணையை பொழிந்திருக்கிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் யாராவது உங்களுடைய வீடுகளில் நாற்றமுள்ள, துருவாடை அடிக்கக்கூடிய, துருவாடை வீசக்கூடிய, மற்றவர்களுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்தக்கூடிய, அருவருப்பை ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது காய்கறிகளை நீங்கள் சாப்பிட்டால், உங்களுடைய பற்களை நன்றாக சுத்தம் செய்யாமல், வாய்களை கழுவிக்கொள்ளாமல் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெள்ளிக்கிழமை நாட்களிலே விவசாயம் செய்கின்ற விவசாயிகளை பார்த்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் குளிப்பதாக இருந்தால் ஜும்ஆவுடைய நேரம் நெருங்கும் போது குளித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வேர்வையோடு பள்ளிவாசலுக்கு வந்தீர்கள் என்றால் அந்த வேர்வையுடைய அந்த நாற்றத்தின் மூலமாக முதலாவது நோயினை பெறக்கூடியவர்கள் மனிதர்கள் அல்ல, எங்களுடைய பார்வைக்கு விளங்காத பள்ளிவாசல்களிலும் நல்ல இடங்களிலும் இருக்கின்ற ரஹ்மத்துடைய மலக்குமார்களுக்கு அந்த துருவாடை இடைஞ்சலாக மாறிவிடும், நோவினையாக மாறிவிடும். அதனால் உங்களை நன்றாக சுத்தம் செய்து
வாய்களை நன்றாக கொப்பளித்து சுத்தம் செய்து பள்ளிவாசலுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சொன்னார்கள் சகோதரர்களே? மலக்குமார்களுக்கு கூட மனிதர்களின் மூலமாக வெளியாகுகின்ற துருவாடைகள், நாற்றங்கள் வானவர்களுக்கு அது இடைஞ்சலாக மாறிவிடுகிறது. நபி அவர்களுடைய ரஹ்மத் மனிதர்களுக்கு மாத்திரமல்ல வானவர்களுக்கும் போய் சேர்கிறது. வானவர்களுக்கும் போய் சேர்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதிகாலை நேரத்திலே நீங்கள் குர்ஆன் ஓதுவதாக இருந்தால் மிஸ்வாக் செய்துவிட்டு உங்களுடைய பற்களை சுத்தம் செய்து குர்ஆனை ஓதுங்கள். ஏனென்றால் நீங்கள் குர்ஆன் ஓதக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு மிக நெருக்கமாக உங்களுடைய பக்கத்திலே ஒரு வானவர் வருகிறார். துருவாடையோடு நீங்கள் பற்களை சுத்தம் செய்யாமல் குர்ஆனை ஓதுகின்ற போது அது அவருக்கு இடைஞ்சலாக மாறிவிடுகிறது. எனவே வாய்களை பற்களை சுத்தம் செய்து குர்ஆனை ஓதுங்கள் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதர்களுக்கு மாத்திரமல்ல வானவர்களுக்கும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ரஹ்மத்தை, தனது கருணையை, பாசத்தை பொழிந்திருக்கிறார்கள். வானவர்களுக்கும் இடைஞ்சல் ஏற்படக்கூடாது, நோவினை ஏற்படக்கூடாது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருள்ள வஸ்துக்களுக்கு மாத்திரமல்ல உயிரல்லாத வஸ்துக்கள் மீதும் தனது கருணையை காட்டியிருக்கிறார்கள். உயிரற்ற மரங்கள், மரக்குத்திகள், மரம் செடிகள் இவைகளுக்கும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பள்ளிவாசல் மஸ்ஜிதுன் நபவியிலே குத்பா செய்து கொண்டிருக்கிறார்கள், பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தனது சப்தம் எல்லோரையும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக சற்று உயரத்தில் இருந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் செய்ய வேண்டிய, குத்பா செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அப்போது கண்ணியமானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஈச்சம்பழ மரக்குத்திக்கு மேலால் நின்று கொண்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல மாதங்களாக பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள், குத்பா செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மதீனாவில் வாழ்ந்த ஒரு பெண்மணி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மிம்பரை கட்டி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்ற போது அந்த பெண்மணி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மிம்பரை கட்டி கொடுக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிம்பருக்கு மேலால் ஏறி, கல்லால் கட்டப்பட்ட அந்த மிம்பருக்கு மேலால் ஏறி பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பள்ளிவாசலில் ஆரம்பத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மரக்குத்திக்கு மேலால் நின்று கொண்டு பயான் செய்தார்களோ, குத்பா செய்தார்களோ, அந்த மரக்குத்தியை பக்கத்திலே ஒதுக்கிவிட்டு கல்லுக்கு மேலால் நின்று கொண்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் செய்கின்ற போது பள்ளி வாசலில் ஒரு குழந்தை அழுவதை போன்று ஒரு அழு சத்தம் ஏற்படுகிறது. சஹீஹான ஹதீஸிலே வந்தபடி குழந்தை அழுவதை போன்று ஒரு அழுகை சத்தம் வருகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், அங்கு இவ்வளவு காலமாக எந்த மிம்பரில், எந்த மரக்குத்தியில் ஏறி நின்றவனாக நான் பயான் செய்தேனோ அந்த மரக்குத்தி அழுது கொண்டிருக்கிறது, ஒரு குழந்தையை போட்டு அழுது கொண்டிருக்கிறது. உடனடியாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய புதிய மிம்பரில் இருந்து இறங்கி அந்த மரக்குத்தியை கட்டி அணைத்து, அந்த மரக்குத்தியை அணைத்துக் கொள்கிறார்கள், நெஞ்சோடு நெஞ்சாக அணைத்துக் கொள்கிறார்கள். அதற்கு பின்னால் அந்த மரக்குத்தி அமைதி அடைகிறது, அழுகையை நிறுத்திக் கொள்கிறது. தனது நெஞ்சின் மூலம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரக்குத்தியை அணைத்தார்கள், ரஹ்மத்தை வெளிப்படுத்தினார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அந்த மிம்பரில் இருந்து இறங்கி அந்த மரக்குத்தியை அணைக்காவிட்டால், கட்டி அணைக்காவிட்டால் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அந்த மரக்குத்தி ஒரு குழந்தையை போன்று அழுது கொண்டிருக்கும் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியமானவர்களே, உயிரற்ற வஸ்துக்கள் மீதும் அல்லாஹ் தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையுடைய ஒரு மனிதன் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் சார்ந்த எல்லா விடயங்களிலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது கொண்ட அன்பின் காரணத்தினால், ரஹ்மத்தின் காரணத்தினால்,
மிக இலகுவான விடயங்களையே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் அல்லாஹ் இந்த உலகத்திலே கடமையாக ஆக்கியிருக்கிறார். நாங்கள் ஒரு நாளைக்கு 5 நேரங்கள் தொழுகிறோம். கண்ணியமானவர்களே, ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு நாளைக்கு 50 நேரங்கள் தொழ வேண்டும் என்று அல்லாஹ் கடமையாக்குகிறார். அதற்கு பின்னால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிஅராஜுடைய பயணத்தின் போது அல்லாஹ்வின் மூலம் கடமையாக்கப்பட்ட இந்த தொழுகை 50ஆக கடமையாக்கப்பட்டிருந்த போது எனது உம்மத்தால் 50 நேரங்கள் தொழ முடியாது, எனது உம்மத்திற்கு சிரமமாக ஆகிவிடும், கஷ்டமாக ஆகிவிடும் என்பதற்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 தடவைகள் ஒரே பிரயாணத்தில் 9 தடவைகள் 7 வானங்களையும் கடந்து சென்று இறுதியாக அல்லாஹ் தஆலா இந்த தொழுகையை 5ஆக கடமையாக்குகிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகின்ற தொழுகையின் மூலம் கூட இந்த உம்மத்து சிரமப்பட்டு விடக்கூடாது, இந்த உம்மத்து கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக 50 நேர தொழுகைகளை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சென்று கெஞ்சி மன்றாடி 5 நேர தொழுகைகளாக மாற்றினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, தொழுது கொண்டிருக்கின்ற போது கூட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அவர்களுடைய ஊருடைய பள்ளிவாசலுடைய இமாமாக நியமித்தார்கள். இமாமாக நியமித்துவிட்டு என்ன சொன்னார்கள்? மன் அம்ம கௌமன் ஃபல்யுகஃபிஃப். உங்களை யாராவது இமாமாக நின்று தொழுவிப்பதாக இருந்தால் உங்களுக்கு பின்னால் தொழுகின்ற தொழுகையாளிகளுடைய நிலைமையை நீங்கள் புரிந்து நடக்க வேண்டும். உங்களுக்கு பின்னால் நோயாளிகள், உங்களுக்கு பின்னால் வயோதிபர்கள், உங்களுக்கு பின்னால் சிறுவர்கள், உங்களுக்கு பின்னால் பலவீனமானவர்கள், உங்களுக்கு பின்னால் விசேட தேவையுள்ள மாற்றுத்திறனாளிகள் இருப்பார்கள். எனவே அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் இமாமாக தொழுவிப்பதாக இருந்தால் மக்களுடைய நிலைமைகளை புரிந்து இலகுவாக நீங்கள் தொழுவிக்க வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற போது கூட இந்த சமூகம் கஷ்டப்படக்கூடாது, சிரமப்படக்கூடாது என்று தொழுகைகளை கூட இலகுவாக ஆக்கிக் கொள்ளுங்கள், லேசாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இணையமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய நேசத்தை பெற்ற அன்பை பெற்ற சஹாபி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 33 வயதிலே உலகத்தை விட்டு பிரிந்து சென்ற ஒரு வாலிப சஹாபி. முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இன்னி உஹிப்புக யா முஆத், உங்கள் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன், உன்னை நான் அல்லாஹ்வுக்காக நேசிக்கின்றேன் என்று சொல்லப்பட்ட முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தனது பள்ளிவாசலில் தனது ஊர் மக்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடாத்துகின்ற போது ஒரு நாள் தொழுகையை நீட்டிவிட்டார்கள். தொழுகையை நீட்டிவிட்ட போது பின்னால் தொழுத ஒரு சஹாபி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சஹாபி, உங்களுடைய நேசத்துக்குரியவர், உங்களுடைய அன்பை பெற்ற முஆத் இப்னு ஜபல் தொழுகையை நீட்டி விடுகிறார், அதனால் அவருக்கு பின்னால் நின்று கொண்டு என்னால் தொழ முடியாது, நான் தனியே தொழுது விட்டு வந்தேன் என்று சொன்ன போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முஆதை பார்த்து சில நாட்களுக்கு முன்னால் இன்னி உஹிப்புக யா முஆத் என்று சொன்னார்களோ, முஆதே, உங்கள் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்களோ, அந்த முஆதை அழைத்தார்கள். அஃபத்தானுன் அன்த யா முஆத், முஆத், நீ ஒரு குழப்பக்காரனா, நீ ஒரு ஃபித்னாக்காரனா என்று ஏசினார்கள், தண்டித்தார்கள். என் சகோதரர்களே, இந்த சமூகத்துக்காக தொழுகின்ற போது கூட இந்த சமூகம் சிரமப்படக்கூடாது என்று எதிர்பார்த்தார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தராவீஹுடைய தொழுகையை இமாம் ஜமாத்தாக தொழுத அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நாட்களுக்கு பின்னால் தனியே தொழுதார்கள், இமாம் ஜமாத்தாக தொழவில்லை. என்ன காரணம் சொன்னார்கள்? நான் இமாம் ஜமாத்தாக தொழுதால் அல்லாஹ் தராவீஹ் தொழுகையை சில நேரத்தில் கடமையாக ஆக்கிவிடுவான், கட்டாயமான ஒரு தொழுகையாக ஆக்கிவிடுவான். அது எனது உம்மத்திற்கு, சமூகத்திற்கு சிரமமாக மாறிவிடும். நான் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அதனால் நான் தனியே தொழுது கொள்கிறேன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ஜுடைய கடமை ஹஜ் கடமையாக்கப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட அந்த ஹஜ்ஜுடைய கடமையை பற்றி சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கின்றான், நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்று சொன்னபோது ஒரு பெண்மணி அல்லது ஒரு சஹாபி கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அக்குல்ல ஆமீன், ஒவ்வொரு வருடமும் நாம் ஹஜ் செய்ய வேண்டுமா என்று
அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த சஹாபி கேட்டபோது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். அந்த மௌனத்துக்கான அர்த்தம் என்ன சகோதரர்களே? ரஹ்மத்துல் லில் ஆலமீன் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நேரத்தில், அந்த நாளில், அந்த சந்தர்ப்பத்தில் ஆம் என்று நாம் தலையை அசைத்திருந்தால் கூட உலகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொரு செல்வந்தர்களும் ஒவ்வொரு வருடம் ஜகாத் கொடுப்பதை போன்று ஒவ்வொரு வருடமும் ஹஜ் செய்ய வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை எனது சமூகத்துக்கு சிரமமாக மாறிவிடும். ஒவ்வொரு வருடமும் ஹஜ் செய்வது என்பது பாரமாக, கஷ்டமாக மாறிவிடும். அதனால் தான் நான் அந்த கேள்விக்கு பதில் அளிக்கவில்லை, மௌனமாக இருந்தேன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு தனது ரஹ்மத்தை வெளிப்படுத்தி காட்டினார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரஹ்மத் உலகத்திலே வாழ்கின்ற முஃமின்களுக்கு மாத்திரமல்ல, மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, மாறாக வானவர்களையும் அந்த ரஹ்மத் சென்றடைந்திருக்கிறது. உயிரற்ற மரத்துத்திகள், கற்களை கூட அந்த ரஹ்மத் சென்றடைந்திருக்கிறது. ஏன் உலகத்திலே ஆறாவது ஒரு அறிவு கொடுக்கப்படாத அல்லாஹ்வுடைய மிருகங்கள், பறவைகள், படைப்பினங்கள், ஜீவராசிகள், இவைகளுக்கும் ரஹ்மத்தாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரபியுல் அவ்வல் மாதத்துடைய ஆரம்ப நாட்களில் நாங்கள் அடைந்திருக்கிறோம். நாங்கள் பேசிய விடயங்கள் கடலில் இருக்கின்ற ஒரு துளியை போன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல் குர்ஆன் ஏராளமாக பேசியிருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் ஏராளமாக எழுதியிருக்கிறார்கள், ஏராளமாக பேசியிருக்கிறார்கள், ஏராளமாக வர்ணித்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு மனைவிமார்களும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி எல்லாம் மிக அதிகமாக பேசியிருக்கிறார்கள். நினைவான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் உறுப்புகளை மாத்திரம் நாங்கள் பேச ஆரம்பித்தோம் என்றால் பல மணித்தியாலங்கள் தேவைப்படும். அந்த அளவுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌனம், அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய அசைவு, அவர்களுடைய நடை, அவர்களுடைய முடி, அவர்களுடைய நெஞ்சி, அவர்களுடைய வயிறு, அவர்களுடைய கரங்கள், அவர்களுடைய விரல்கள், அவர்களுடைய விரல்களுடைய நகங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையில் இருந்த முடிகளை கூட சஹாபாக்கள் எண்ணி இருக்கிறார்கள். சஹாபாக்கள் எண்ணி இருக்கிறார்கள். மரணிக்கின்ற போது ஜனாசாவாக இருந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையில் எத்தனை முடிகள் நரைத்திருந்தது என்பதை கூட சஹாபாக்கள் அழகாக எங்களுக்கு கோடு காட்டியிருக்கிறார்கள். உலகத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டதை போல, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா பாதுகாக்கப்பட்டதை போன்று இந்த உலகத்தில் யாருடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டது கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு நபி, மிகப்பெரிய வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு நபி. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சரியாக சொல்வதற்கு, அவர்களை வர்ணிப்பதற்கு, அவர்களுடைய வாழ்க்கையை சொல்வதற்கு குர்ஆனை தவிர இந்த உலகத்தில் வேற எந்த நூலும் கிடையாது. ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை, அவர்களுடைய உடல் அமைப்புகளை, வாழ்க்கை வழிமுறைகளை, அசைவுகளை, மௌனங்களை, பேச்சுக்களை, எல்லா விடயங்களையும் வர்ணித்ததற்கு உலகத்திலே ஹதீஸ் துறை அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மாத்திரம் இந்த உலகத்திலே சொன்னவர்கள் முற்காலத்திலே 5 லட்சம் பேர் இருந்திருக்கிறார்கள். உலகத்திலே எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையையும், எந்த ஒரு நபியுடைய வாழ்க்கையும் 5 லட்சம் நம்பிக்கையாளர்கள் எழுதி பாதுகாத்தவர்களாக கிடையாது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவுகளையும் பாதுகாப்பதற்காக இந்த உலகத்திலே ருவாத்துகள் என்று சொல்லப்படுகின்ற ஹதீஸுக்களை அறிவிக்கக்கூடிய 5 லட்சம் பேர்களை அல்லாஹ் உலகத்திலே உருவாக்கி வைத்தார். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த மாத நாட்களிலே, இப்படியான நாட்களிலே பள்ளி வாசல்களில், பொது இடங்களில், எல்லா இடங்களிலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வாசிக்கப்படுகின்றது, பேசப்படுகின்றது. அந்த விடயங்களை நாங்கள் கேட்போம், வாசிப்போம், படிப்போம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவு நாங்கள் விளங்குவோமோ அந்த அளவு அவர்கள் மீது நாம் வைத்திருக்கின்ற அன்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அது ஈமானின் அடையாளமாக இருக்கிறது. எனவே இந்த மாதத்தை பிரயோசனமாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக, அவர்கள் மீது நாம் வைத்திருக்கின்ற அன்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக, அவர்கள் மீது மிக அதிகமாக ஸலவாத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக, எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படாத சுன்னாக்களை உருவாக்குவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக
இப்படியான நாட்களை காலங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். வல்லநாயன் அல்லாஹ் தஆலா இவ்வாறாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நேசித்து அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய உண்மையான முகர்ரபீன்களாக, உண்மையான சுன்னாவை நேசிக்கக்கூடியவர்களாக, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை மறுமையில் பெறக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்தருவாயாக. துஆஹிர் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹில் வாஹிதில் அஹத் அல்-ஃபர்தி ஸமத் الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد والصلاه والسلام على من بلغ الرساله ونصح الامه وادى الامانه وجاهد في الله حق جهاده محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين. اما بعد فاوصيكم عباد الله بتقوى الله جل وعلا. وقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. بارك الله لي ولكم في القران العظيم ونفعني واياكم بالايات والذكر الحكيم. اقول قولي هذا واستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه انه هو الغفور الرحيم. الحمد لله الواحد القهار الرحيم الغفار. احمده تعالى على فضله المدرار واشكره على نعمه الغزار. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له العزيز الجبار. واشهد ان نبينا محمدا عبده ورسوله المصطفى المختار. صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى اله الاطهار واخوانه الابرار واصحابه الاخيار ومن تبعهم باحسان ما تعاقب الليل والنهار. اما بعد فاوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فانها العده في الشده والرخاء والذخيره في السراء والضراء، كاشفه الغموم ومذهبه الهموم وجالبه الارزاق وميسره الامور باذن الله العزيز الغفور. الا وصلوا وسلموا رحمكم الله على النبي المختار كما امركم بذلك العزيز الغفار. فقال عز من قائل: ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم اغفر للخلفاء الراشدين امراء المؤمنين ابي بكر وعمر وعثمان وعلي رضوان الله تعالى عليهم اجمعين، والباقين من الصحابه المهاجرين والانصار والتابعين وتبع التابعين الى يوم الدين. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والف بين قلوبهم واهدهم سبل السلام. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، ولا تجعلنا من حطب النار فانها بئس الدار. ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم. عباد الله ان الله يامركم بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله الذي يذكركم واشكروه يزدكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون.